பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைக்க மாண்புமிகு மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷா ஜி அவர்களின் வருகையொட்டி அனைவரையும் எழுந்து நின்று ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Dear ladies and gentlemen, I request everyone to rise up to pay a warm welcome to our chief guest, Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Shri Amit Shah Ji. We welcome you, sir, on this fabulous occasion. அவர்களுடன் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு முதல்வர் புதுச்சேரி ஸ்ரீ என் ரங்கசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஸ்ரீ ஏம்பலம் செல்வம் என்கிற ஆர் செல்வம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஸ்ரீ ஏ நமசிவாயம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஸ்ரீ கே லட்சுமி நாராயணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் ஸ்ரீ சி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் ஸ்ரீமதி எஸ் சந்திர பிரியங்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ 𝐾𝐃 சரவணகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா ஸ்ரீ எஸ் செல்வ கணபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உப்பளம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு ஸ்ரீ அனிபால் கென்னடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I now request the ladies and gentlemen to rise up for national anthem followed by தமிழ்த்தாய் வாழ்த்து. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष मागे काहे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாங்கிடும் நிலையில் உனை விடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழண்ணா தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகுமின் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தாழ்வு முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புது புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி செழித்த என் தமிழே ஒளியே வாழி செழித்த என் தமிழே ஒளியே வாழி செழித்த என் தமிழே ஒளியே வாழி. Thank you everyone. I request everyone to be seated. அனைவரையும் இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினரின் கௌரவம் மற்றும் பாராட்டுதலுக்கான நேரம்.
I now request our Honorable Lieutenant Governor Puducherry, Dr. Tamilisai Soundararajan, to honor our chief guest, Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Sri Amit Shah ji, with a shawl. I request everyone to put your hands together on this special occasion. அனைவரையும் கரவொலி எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much for joining us, sir. We are really privileged to have you on this special occasion. Thank you so much, madam. Before we move on to the most expected session, the awaited session is here. And we have a short AV presentation. I request all the ladies and gentlemen to have a look at the LED to have the glimpses of the project which is about to get initiated. Under the visionary leadership of the Honorable Prime Minister Shri Narendra Modi and the Honorable Home Minister Shri Amit Shah, Puducherry has witnessed rapid development with numerous new government projects and initiatives, driving the city towards finer standards. Inaugural Projects. Department of Tourism presents Franco-Tamil Village at Murungapakkam, Puducherry showcases the spirit of the Union Territory, the very aim of the heritage circuit of the Swadesh Darshan scheme. The project, worth 6.07 crore, consists of one Tamil-styled house, 2 houses modelled in French architecture, and 2 halls depicting the essence of Kerala and Andhra Pradesh, thus bringing forth all the flavours of Puducherry. The Heritage Circuit of Swadesh Darshan scheme has also contributed to the renovation of the 3 old warehouses at the Old Port area on the southern promenade, developed as convention facilities. Rupees 3.5 crore has been invested, laying a foundation stone for development projects. To enhance travelers' experience, a 40-year-old bus stand at Maraimalai Adigal Salai, Orlianpet, will be renovated with modern amenities such as smart parking, smart passenger information systems, and multi-modal integration. The smart integrated bus stand is estimated at a tentative cost of Rs 31.5 crore under the Smart City Mission. As an answer to the increasing travelling demand to Puducherry and to decongest the populous area around the bus stand in Orlianpet, an intrastate bus facility has been proposed to be built at a vacant area near the outer ring of the East Coast Road, with an estimated cost of Rs 15.75 crore under the Smart City Mission. The iconic Grand Canal that runs through the boulevard of Heritage Town is all set to be beautified as a major tourist spot. The project, worth 157.5 crore under the Smart City Mission, will entail dredging, beautification of banks, closing of illegal drains, pedestrianization, cycle tracks, and improvements to the overall ambience of the Grand Canal area. Along with this, a rail overbridge on the Kadalur Road and improvements to Marappalam Junction are also being taken up. The Botanical Garden is not only a hub of greenery in Puducherry, but also a major recreational spot for the denizens and visitors alike. The restoration projects seek to ameliorate the amenities of the garden such as the fountains, the play area, and the Joy Train ride. The venture will also focus on the cleanliness and environment conservation aspects of the project. In the project of urban forests, estimated to be worth 5.25 crore under the Smart City Mission, these very green lungs of Puducherry, responsible for mitigating pollution in the area, will now also provide a bucolic experience with organized walks, tree climbing, and other such earthy activities, along with the proposed tree huts, butterfly parks, and herbal gardens. To uplift the living conditions of the long-standing slums in Kumaragurupalam comes the plan for construction of tenement buildings under the Smart City Mission, with the government's vision of a better standard of living. This project of affordable housing, worth Rs 45.5 crore under the Smart City Mission,
will consist of 216 tenements with living room, bedroom, kitchen and bath and water closet room with a balcony as per norms, along with electricity, water supply, sanitary installation, lift and firefighting arrangements with safety mechanism. In order to cope with the increasing traffic on the Puducherry-Villupuram stretch of the National Highway 45A, the construction of a link road has been proposed, branching off from the highway at Natesan Nagar in Puducherry-Kadlur Road and joining near Sultanpet in Puducherry-Villupuram Road. With the clearance of the Standing Financial Committee, the generous loan of Rs 33.45 crore from NABARD shall propel the endeavour forward. On this occasion, 3 important projects will be started in the crowning educational institute in Puducherry, the Pondicherry University. The projects entail the construction of the annex buildings to the Department of Physics and the Department of Chemistry, costing 13.28 crore and 15.58 crore respectively, along with the construction building for the Department of Food Science and Technology with an investment of over 19 crore. Puducherry welcomes the Honorable Home Minister for the launch of these development projects. We welcome you, sir, and that was a clear presentation of the project glimpses. Dear ladies and gentlemen, the most expected moment is here, the awaited session. As you all know, that is the virtual inauguration and foundation laying by a Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Sri Amit Shah ji. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித் ஷா ஜி அவர்களின் பொற்கரங்களால் மெய்நிகர் திறப்பு விழா மற்றும் அடித்தளம் அமைத்தல் தருணம் அனைவரையும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். And the moment is here. Let's put our hands together, dear ladies and gentlemen. I request everyone to put your hands together on this special occasion. Thank you, sir. I now request everyone to be seated. Dear ladies and gentlemen, on this special occasions, we have the issuing of the appointment order to the candidates who got selected for the post of police constables by a Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Sri Amit Shah ji. இந்த பிரம்மாண்ட துவக்கத்தை தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித் ஷா ஜி அவர்களின் போர்க்கரங்களால் காவலர் பதிவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்கிறார். அனைவரையும் கரவொலி எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I request our Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Government of India, Sri Amit Shah ji, to issue the certificates along with their appointment orders to the constables who got selected. I request everyone to put your hands together on this special occasion, and all the candidates are ready right now. The male candidates are Mr. Partha Sarathi. I request everyone to put your hands together on this special occasion. Mr. Gopalakrishnan, Mr. P. Vinod. I request the ladies and gentlemen to put your hands together for all the selected candidates. Mr. K. Gugan, Mr. Rudramurthy, so here we have our Honorable Home Minister giving away the applicants to them. The female candidates are Tirumadi Uma Mageshwari B.
Miss Angala Parameshwari. And Miss Lakshmi Ji. And congratulations to all the candidates who are here to get the orders from our Honorable Home Minister. And thank you so much, sir. And that was really so nice of you. And you guys seem to be really lucky out here. And thank you, dear ladies and gentlemen. I request the honorable dignitaries on the dais to be seated. Dear ladies and gentlemen, I now request our Honorable Home Minister, Government of Puducherry, Sri A. Namasivayam, to deliver the welcome address. Tarpodhu Manbimigu Ulthurai Amaichar Puducherry, Sri A. Namasivayam avargal வரவேற்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுவையின் சரித்திரத்தில் பொன்னேடுகளால் எழுதப்படுகின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள். இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு உரிய அந்த பணியாணையும் வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய புதுவை மாநில அரசோடு இன்றைக்கு இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய புதுவை மாநிலத்துடைய முதலமைச்சர் எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா என்ஆர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சட்டப்பேரவையுடைய தலைவர் மரியாதைக்குரிய 𝐒𝐵𝐿𝐴𝐻 செல்வம் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் தேனி ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரி சந்திர பிரியங்கா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய குடிமைப்புழு வழங்குத்துறை அமைச்சர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாய் ஜே சரவணகுமார் அவர்களை அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர், நிதி செயலாளர், அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த விழாவிலே கலந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள், இங்கே திரளாக கூடியிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் உங்கள் அத்தனை பேருக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், அன்பிற்குரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறையை சார்ந்த அனைவருக்கும் புதுவை மாநில அரசின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. தற்போது மாண்புமிகு முதல்வர் புதுச்சேரி ஸ்ரீ என் ரங்கசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I now request our Honorable Chief Minister Puducherry Sri N. Rangasamy to deliver the felicitation address. எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு துணை நிலை ஆளுநர் அவர்களே, அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, அன்பிற்குரிய தலைமைச் செயலர்களே மற்றும் அரசு அதிகாரிகளே, இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, எனது இணைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக பொலிவுறு நகர திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை தொடங்கி வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எந்தெந்த நிலையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் செய்ய முடியாத, செய்து முடிக்க முடியாத அத்தனை திட்டங்களையும் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். பொலிவுறு நகர திட்டத்திற்கான நிதி கடந்த ஆட்சியில் செலவு செய்யப்பட்டதா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். நமக்கு மத்திய அரசால் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட நிதி கடந்த ஆட்சி காலத்தில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது சுமார் 600 கோடி மேலுக்கான 600 கோடி ரூபாய் மேலான திட்டங்களை இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களால் நாம் தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்கும் பொழுது வெறும் 60 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பால் எத்தனையோ திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம், தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தோம். முதலில் இப்பொழுது காவல்துறையை சார்ந்த காவலர்களுக்கு சுமார் 398 காவலர்கள் இப்பொழுது பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அவருடைய ஆணை நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சரால் இங்கே வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பல துறைகளில் காலி பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகின்றது. சொன்னது மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் நாம் சுமார் 10,000 பணியிடங்களை, அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொல்லியிருந்தோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவோம் என்று சொல்லியிருந்தோம், வாக்குறுதி கொடுத்திருந்தோம். அதனை எங்களுடைய அரசானது நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று நம்முடைய மத்திய அரசானது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் நாம் நிதி வேண்டும் என்று கேட்டு இருக்கின்றோம். அதற்கான நிதியை நிச்சயமாக பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. புதிதாக நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில்
1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. நம்முடைய மாநில நிதியின் மூலமாக 50,000 ரூபாய் கூடுதலாக இணைத்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாம் காமராஜர் திட்டத்தில் உள்ள 2 லட்சம் ரூபாயும் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் இணைத்து சேர்த்து 3.5 லட்சம் ரூபாயாக வழங்குகின்றோம். தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு 5.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் இலவசமாக கல்வி கொடுப்போம், உயர்கல்வி வரை இலவசமாக கொடுப்போம் என்று அறிவித்திருந்தோம். அந்த நிலையில் நம்முடைய அரசானது மாணவ செல்வங்களுக்கு முழுமையான இலவச கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய அரசானது புதுச்சேரியினுடைய மாநில வளர்ச்சிக்கு எந்தெந்த நிலையில் மத்திய அரசுடைய உதவியை பெற முடியுமோ அத்தனையும் நிச்சயமாக பெற்று நம்முடைய மாநிலத்தை ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வரும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருவது மாநில அந்தஸ்து. அதனை நாம் பெறுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்கு நம்முடைய மத்திய அரசு நிச்சயமாக நமக்கு ஸ்டேட் நிச்சயமாக வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வரும்பொழுது பெஸ்ட் புதுச்சேரி என்று அறிவித்திருந்தார்கள். பெஸ்ட் புதுச்சேரி அவர் அறிவித்த அந்த பெஸ்ட் புதுச்சேரியை நிச்சயமாக இந்த அரசு கொண்டு வரும், அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு மத்திய அரசு கூடுதலான நிதியை வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். நமக்கு கூடுதலான நிதியை நம்முடைய மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதனை வழங்குவதற்கு ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்குரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்து வருகின்றது. அதனால் சுற்றுலாவை மேம்படுத்தி நம்முடைய வருவாயை உயர்த்துவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தொடங்கப்பட்ட நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பொலிவுறு திட்டங்களை, நகர திட்டங்கள் நம்ம அரசு விரைவாக செய்து முடிக்கும். மேலும் பல திட்டங்களை கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவினை கலந்து கொண்டு நமக்கு பெருமை சேர்த்து நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இங்கே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I now request a Honorable Lieutenant Governor, Government of Puducherry, Dr. Tamilisai Soundararajan, to deliver the special address to this wonderful gathering. புதுவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் புதுமையான எனது வணக்கத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய நமது அமித்ஷா அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைச்சர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து இந்த நாட்டின் பாதுகாப்பாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு புதுவை மக்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் எனது வணக்கத்தையும் வரவேற்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல,
இந்த மேடையை நான் நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய தினம் நம் நாட்டில் போடப்பட்டிருக்கின்ற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 189,74,763 தடுப்பூசிகள். புதுவையில் மட்டும் 16,75,271 தடுப்பூசிகள். இன்று நாம் காணொலியில் மட்டுமே கண்டு கொண்டிருந்ததை இப்படி கூட்டமாக அமர்ந்து நமது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு அந்த தடுப்பூசிகள் தான் காரணம். அதனால் முதலில் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தடுப்பூசி மட்டுமல்ல, என் நாட்டில் தயாரித்த தடுப்பூசியை இந்தியனாகிய நான் இந்திய நாட்டு தடுப்பூசியை போடுவதற்கு மத்திய அரசு எந்த அளவிற்கு உதவி செய்திருக்கிறது என்பதையும் நன்றி உணர்ச்சியோடு நாம் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தொற்று நோய் என்பது சாதாரணமானது அல்ல. இன்று புதுவை மக்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 14 லட்சம் பேர் நாங்கள் இங்கே வரும்பொழுது 6000 பேர் தான் தடுப்பூசி போட்டிருந்தார்கள். ஆக இந்த அரசு எந்த அளவிற்கு தடுப்பூசியை மக்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி நமது பாரத பிரதமர் பெஸ்ட் என்று சொன்னார்களோ, அதாவது அது பிசினஸாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் புதுவை முதன்மையாக வர வேண்டும் என்று மிக தெளிவாக அவர்கள் சொன்னதை போல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் நமக்கு ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதன் பெயர் டீம் அஜெண்டா. டிரான்ஸ்பரன்சி, அதாவது அப்பழுக்கற்ற அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், டிரான்ஸ்பரன்சி, டீம் என்று டீமாக we will work as a team and we will follow you the team agenda of honorable our Amit Shah ji. So transparency, empowerment, ஆத்மநிர்பர், மாடர்னைசேஷன். ஆக டீம் என்ற மிகப்பெரிய கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பெஸ்டும் இந்த டீமும் டீமாக சேர்ந்தால், if the best and the team with the best teamwork, definitely Puducherry will be a best union territory and with the teamwork. அதனால் இன்றைய சூழ்நிலையில் புதுச்சேரி எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கு நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் வெற்றிதான். வெற்றி 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 என்றால் அதற்கு மறுபெயர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள். ஆக பொலிட்டிக்கல் சக்சஸும் இருக்கும், பிராக்டிக்கல் சக்சஸும் இருக்கும். பொலிட்டிக்கல் சக்சஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன், பிராக்டிக்கல் சக்சஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஆக இந்த இரண்டும் சேர்ந்தால் மிகப்பெரிய உயர்ந்த நாடாக இந்த நாடு வளர்வதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு அடிப்படை வசதிகளை, இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரி மாடல் என்ற புதுமையான வளர்ச்சி திட்டத்தை இந்த புதுச்சேரி நமது மத்திய அரசின் வழிகாட்டுதல் பார்க்க இருக்கிறது என்பதை நாமெல்லாம் இன்று உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, புதுச்சேரி எல்லா விதத்திலும், அது ஆயுஷ்மான் பாரதாக இருக்கட்டும், வீட்டு தோறும் தண்ணீர் கொடுப்பதாக இருக்கட்டும், இன்று சொல்ல போனால் விவசாயிகளுக்கான இணைய வழி பரிவர்த்தனையில் புதுச்சேரி பரிசு வாங்கி வந்திருக்கிறது. அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய சூழ்நிலையில் மரியாதைக்குரிய ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மழை வந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆக மழை போல ஒரு அரசாட்சி நடைபெற வேண்டும் என்பதை நமது திருவள்ளுவர் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக மத்திய அரசில் மழையாக நமது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தின் மழையாக நமது முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும், ஒரு அமைச்சர்கள் என்றால் அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு உற்ற துணையாக இருப்பவர்கள், அங்கே நன்மை தீமைகளை கருத்தாய்ந்து அதன் மூலம் அவர்களுக்கு துணை புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சபாநாயகர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக புதுவை ஒரு வளர்ச்சி அடைந்த புதுவையாக நாமெல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமது உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மற்றும் எல்லோரும், ஏனென்றால்
இன்று இந்த புதுச்சேரி அதாவது விஷுவல் மோடுல இருந்து விஷன் மோட் we have changed from visual mode நாமெல்லாம் பாதுகாப்பாக இல்லை என்றால் நாமெல்லாம் காணொலியில் தான் கண்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த காணொலியில் இல்லாமல் கண்ணெதிரே காணுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே நாமெல்லாம் கரோனாவை வெற்றி கண்டது மத்திய அரசிடமிருந்து தொடர்ந்து வந்த வழிகாட்டு முறை. அது மத்திய பிரதமர் அலுவலகமாக இருக்கட்டும், உள்துறை அலுவலகமாக இருக்கட்டும், தொடர்ந்த வழிகாட்டுதல் தான் நாமெல்லாம் இன்று கொரோனாவை வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் கொரோனாவை வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதனால் அவர்களின் தொடர் வழிகாட்டுதல் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் வசதியையும் நமக்கு பாதுகாப்பையும் அளித்தது என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த நிகழ்வு புதுவையில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல். இந்த புதுவையின் வளர்ச்சியில் மரியாதைக்குரிய அமித்ஷா என்று இங்கே வந்தார்களோ, இன்றிலிருந்து புதுவையின் வளர்ச்சி வேகம் எடுக்கும் என்பதை நாம் எல்லாம் உணர காத்திருக்கிறோம். யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் புதுவையின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்பதை புதுவை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை புதுவையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு வருக 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 என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, madam, and that was an exemplary speech. Dear ladies and gentlemen, the most expected moment as we were all waiting to hear from our chief guest, Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Government of India, Shri Amit Shah ji is here. I request everyone to put your hands together on this special session, the most valuable address to be notified about the various development projects. And here we go, another huge round of applause. Everyone, thank you. मंच पर उपस्थित डॉक्टर श्रीमती तमिलसाई जी एन रंगास्वामी जी, आर सेल्वम जी, ओम नमः शिवाय जी, के लक्ष्मी नारायण जी, डीजे कुमार जी, श्री एस चंद्रा प्रियंका जी, एस के साई श्रवण कुमार जी, एस सिल्वन बनी जी और आज इस कार्यक्रम में उपस्थित भाइयों और बहनों, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற புதுவையின் லெப்டினன்ட் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற அனைத்து பெரிய மக்கள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். मैं आज यहाँ श्री अरविंद की 150वीं जयंती के उपलक्ष्य में अरविंद आश्रम में उनको श्रद्धांजलि देने के लिए पांडिचेरी में आया हूँ. இன்று நான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களது 150வது விழாவை கொண்டாடும் விதமாக புதுச்சேரிக்கு வந்திருந்தேன். அந்த விழாவில் கலந்து கொண்டேன். मैं भारत की स्वतंत्रता की 75वीं वर्षगांठ और श्री अरविंद की 150वीं जयंती के लिए पुदुचेरी के सभी भाई बहनों को बहुत बहुत बधाई देता हूं. நான் இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டும் 150வது அரவிந்தரது ஜெயந்தியை முன்னிட்டும் புதுவையில் இருக்கும் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். मित्रों, ये भूमि संतों की, विद्वानों की, क्रांतिकारियों की, कवियों की, अनेक प्रकार के समाज जीवन के क्षेत्र में योगदान करने वालों की पवित्र भूमि रही. இந்த புதுச்சேரி பூமியாகப்பட்டது பல பெரிய சந்துகள் வாழ்ந்த இடம், படித்தவர்கள் வாழ்ந்த இடம், பலதரப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்த பல பேர் வாழ்ந்த இடம். அந்த பூமியை நான் நமஸ்கரிக்கின்றேன். तमिल महाकवि सुब्रमण्यम भारती और देश के अतुलनीय क्रांतिकारी और महान दार्शनिक अरविंद की एक कर्म भूमि रही. தமிழின் தேசிய கவியான சுப்பிரமணிய பாரதி மற்றும் அரவிந்த் அவர்களின் பெரிய புரட்சியாளரான அரவிந்தர் அவர்களின் கர்ம பூமியாகும் இது. அவர்கள் செயல்பட்ட பூமியாகும் இது. इसी पुदुचेरी ने VVS अय्यर, V रामास्वामी अयंगर और भारतीदासन जैसे लोगों को और
𝐕 जैसे लोगों को यहां से देश की सेवा के लिए जन्म दिया। இந்த புதுவை தேசம்தான் VVS ஐயர், வரஹரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர், பாரதிதாசன் போன்ற பெரிய பெரிய மக்களை தேசத்திற்கு சேவை செய்வதற்காக என்று அனுப்பியது. मैं पुदुचेरी की जनता का और विशेषकर एनडीए के सभी कार्यकर्ता, भारतीय जनता पार्टी और एनआर कांग्रेस के कार्यकर्ता का बहुत बहुत धन्यवाद करना चाहता हूं। நான் புதுச்சேரியில் இருக்கும் மக்களையும், என்டிஏ செயலர்களையும், பிஜேபி செயலர்களையும், என்ஆர்எஸ் செயலர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். क्योंकि आपके फैसले के कारण ही आज यहां रंगास्वामी जी के नेतृत्व में एनआर कांग्रेस और भारतीय जनता पार्टी की सरकार चल रही है। உங்களது தீர்ப்பின் காரணமாகத்தான் திரு ரங்கசுவாமி அவர்களின் தலைமையில் இன்று என்ஆர் மற்றும் பிஜேபியின் கூட்டணி அரசு மிகவும் செழிப்பாக சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கின்றது. मैं आप लोगों को भरोसा दिलाना चाहता हूं कि मोदी जी जब यहां प्रचार में आए तब उन्होंने पुदुचेरी को बेस्ट बनाने के लिए वादा किया था। जब हम फिर से आपका वोट लेने आएंगे, पुदुचेरी को बेस्ट बनाकर आपके सामने आएंगे। நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றேன். திரு மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்த பொழுது பெஸ்ட் ஆக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் மறுமுறை உங்களிடம் எலெக்ஷனுக்காக வரும்பொழுது புதுச்சேரியை பெஸ்ட் ஆக்கிவிட்டு தான் வருவோம். आज अनेकविध योजनाओं का लोकार्पण और भूमि पूजन हुआ है। இன்று பல புண்ணிய பூமி, பல செயல்பாடுகளின் லோகார்ப்பண் என்றால் மக்களுக்கு சமர்ப்பித்தல் மற்றும் பூமி பூஜை நடைபெற்றது. என்று एक फ्रैंको तमिल विलेज बनाया जाएगा जो हेरिटेज टूरिज्म को आकर्षित करेगा। इसके साथ एग्जीबिशन फैसिलिटी के लिए 3 पुराने वेयरहाउस में स्वदेश दर्शन योजना के तहत डेवलप करने का भी आज काम शुरू हो रहा है। फ्रैंको तमिल विलेज என்று ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது பரம்பரையாக வருகின்ற பல விஷயங்களை காட்டும் மற்றும் எக்ஸிபிஷன் டீம் அதன் மூலமாகவும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். 31 करोड़ के खर्च से बस अड्डे का, बस स्टैंड का पुनर्निर्माण हो रहा है और नया इंटरस्टेट बस टर्मिनल 16 करोड़ के खर्चे से बन रहा है। 31 கோடிக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கப்படுகின்றது. பிறகு 16 करोड़ 16 கோடிக்கு ग्रैंड कैनाल का ब्यूटिफिकेशन 150 करोड़ से ज्यादा खर्चे के साथ करने के लिए हम आगे बढ़ रहे हैं। கிராண்ட் கெனால் உருவாக்குவதற்காக 150 கோடிக்கு மேற்பட்ட அந்த செலவில் அதை செய்வதற்காக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். बोटोनिकल गार्डन 16 करोड़ की खर्च से पुदुचेरी का आकर्षण का केंद्र बनेगा, इसका मुझे विश्वास है। எனக்கு நம்பிக்கை உள்ளது. பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அது 16 கோடிக்கு. இது புதுச்சேரியின் முக்கியமான ஒரு ஆகர்ஷணமாக இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். शहरी वन क्षेत्र के भीतर इको टूरिज्म लगभग 6 करोड़ रुपए के खर्च से विकसित करने का हमारा लक्ष्य है। 6 கோடி, கிட்டத்தட்ட 6 கோடிக்கு ஷஹரி வன், அதாவது நகரத்தில் வனம் அமைப்பது என்பது பற்றி ஈகோ டூரிசம், புவியியல் சார்ந்த அந்த ஒரு டூரிசத்தை உருவாக்குவதற்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. और 50 करोड़ के खर्च से फिजिक्स, केमिस्ट्री, आईटी और फूड प्रोसेसिंग के अलग अलग बिल्डिंग पुदुचेरी विश्वविद्यालय में आगे बनेंगे। 50 கோடி செலவில் பௌதீகம், ரசாயனம், ஐடி மற்றும் ஃபுட் ப்ராசஸிங்காக தனித்தனியான துறைகள் புதுச்சேரி யூனிவர்சிட்டியில் அமைக்கப்பட உள்ளது. पुदुचेरी को भारत सरकार ने एक आइडियल यूटी बनाने के लिए पहले से ही ढेर सारा काम किया है. புதுச்சேரியை ஒரு
மாடலான புதுமையான யூடி செய்வதற்கான பல ஏற்பாடுகளை இந்திய அரசு முதலில் இருந்தே மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. पुदुचेरी में सिंगल यूज प्लास्टिक कंप्लीटली बैन किया गया है. புதுச்சேரியில் சிங்கிள் யூஸ் ஒருமுறை பயன்படுத்தி படுகின்ற இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக புதுச்சேரி விலக்கிவிட்டது, நீக்கிவிட்டது. भारत सरकार की 90 से ज्यादा योजनाओं को डीबीटी के तहत कवर किया है और अब तक 6 लाख से अधिक बेनिफिशियरी को 500 करोड़ रुपए से ज्यादा किसी भी मिडलमैन के बगैर उसके बैंक अकाउंट में ट्रांसफर करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. 90க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் யோஜனைகள் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. அதை தவிர 6 லட்சத்து பெனிஃபிஷியரிகள், அதாவது பலனாளிகள் டைரக்டாக அவர்கள் பேங்க் அக்கவுண்டிலேயே கணக்கு செல்லும்படியாக நமது நரேந்திர மோடி அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. पुदुचेरी को ओडीएफ डिक्लेयर कर दिया गया है. पुदुचेरी के हर घर में टॉयलेट बनाने का काम समाप्त हो गया है. புதுச்சேரி வெளியிடத்தில் கழிப்பிடம் செய்யாத ஒரு நல்ல இடமாக கவர்மெண்ட் அறிவித்து விட்டது. இங்கு அதற்கேன ஏற்பாடுகள் நடைபெற்றன. पुदुचेरी को केरोसिन मुक्त बनाने का लक्ष्य भी प्राप्त कर लिया है. हर घर में गैस का सिलेंडर पहुंचाने का काम नरेंद्र मोदी सरकार ने समाप्त कर दिया है. केरोसिन இல்லாத ஒரு இடமாக புதுச்சேரியை ஆக்கி எல்லா வீட்டிற்கும் கேஸ் கொடுப்பதற்கான ஒரு சிறந்த ஏற்பாட்டை நமது நரேந்திர மோடி அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றது. 26 मेगावाट की सोलर एनर्जी की कैपेसिटी पुदुचेरी जैसे छोटे राज्य के अंदर डेवलप की गई है. 26 மெகாவாட் சோலார் எனர்ஜி கொண்ட ஒரு அமைப்பை புதுச்சேரி போன்ற ஒரு சிறிய இடத்திலேயே அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுவிட்டன. एक भी घर ऐसा नहीं है पुदुचेरी में जहां बिजली न पहुंची हो. 100% इलेक्ट्रिफिकेशन घरों का कर दिया गया है. புதுச்சேரியில் ஒரு வீடு கூட மின்சாரம் இல்லாத வீடு என்று இல்லை. 100% எல்லா வீடுகளிலும் மின்சாரம் உள்ளது. ग्राम सड़क संपर्क हर गांव को सड़क के साथ जोड़कर 100% कनेक्टिविटी अचीव कर ली गई है. கிராம் சடக் சம்பர்க், அதாவது கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடையே போக்குவரத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டன. मित्रों, कोरोना के कठिन समय में पुदुचेरी में 100% वैक्सीनेशन दोनों डोज देकर पुदुचेरी के लोगों को कोरोना से बचाने का काम किया गया है. இது உங்களுக்கே புரிந்துவிட்டது. 100% வேக்சினேஷன் செய்யப்பட்டு புதுச்சேரியை சிறப்பாக ஆக்கிவிட்டோம். जल जीवन मिशन में 100% हर घर में नल से जल पहुंचाने का कार्यक्रम समाप्त कर दिया गया है. அதாவது 100% குழாய் மூலமாக தண்ணீர் கொடுக்கின்ற அந்த திட்டத்தை முழுமையடைய செய்துவிட்டோம். இது ஒரு பெரிய சிறந்த ஒரு அச்சீவ்மென்ட் ஆகும். 99% डिलीवरी इंस्टीट्यूशनलाइज करने का काम भी समाप्त कर लिया गया है. 99% इंस्टीट्यूशनलाइज செய்யக்கூடிய அந்த செயலையும் நாங்கள் முடித்து விட்டோம். हर घर में एक बैंक अकाउंट पहुंचाने का कार्यक्रम भी 100% पुदुचेरी में समाप्त कर दिया गया है. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வங்கி கணக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டமும் முழுமையடைந்து விட்டது. हर लाभार्थी को प्रधानमंत्री जी का आयुष्मान भारत योजना का कार्ड जो गरीब लोग हैं उनको पहुंचाने का काम भी समाप्त कर दिया गया है. ஆயுஷ்மான் பாரத் என்ற அந்த கார்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த செயல் திட்டமும் முழுமையாக முடிவடைந்து விட்டது. यहाँ कांग्रेस का शासन था. कुछ समय पहले कांग्रेस के शासन में भ्रष्टाचार की बोलबाला थी. भारतीय जनता पार्टी और एनआर कांग्रेस के शासन में विकास की बोलबाला है. ये बहुत बड़ा परिवर्तन है.
காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் இங்கு லஞ்சம் ஊழல் தான் அதிகமாக இருந்தது. இப்பொழுது பிஜேபி என்னால் இந்த கூட்டு முயற்சியில் डेवलपमेंट வளர்ச்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. कांग्रेस के समय में गरीब लोगों की योजनाओं को नीचे तक पहुंचाने की जगह जब उनके नेता आते थे तो झूठे ट्रांसलेशन से नेताओं को अलग प्रकार की इंफॉर्मेशन देने का काम होता था. காங்கிரஸ் ஆண்டபோது ஏழைகள் என்கின்ற அதை பற்றியான விவரங்களை சரியாக சொல்லாமல் பொய்யாக சொல்லி பொய்யான பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. मित्रों, मैं इतना ही कहना चाहता हूं. आज अनेक विविध कार्यक्रमों का लोकार्पण और भूमि पूजन हुआ है. विकास का ये सिलसिला मोदी जी के नेतृत्व में, रंगास्वामी जी और नमः शिवाय के नेतृत्व में चालू रहने वाला है. मैं आप लोगों को भरोसा देकर जाता हूं कि मोदी जी का बेस्ट पुदुचेरी का वादा हम निश्चित पूरा करेंगे. वणक्कम. நான் இறுதியில் இதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்க விரும்புகின்றேன். நமது மோடிஜியின் தலைமையில் பெஸ்ட் என்று புதுச்சேரி கூறப்பட்டதை அதை நாம் ரங்கசுவாமி மற்றும் நமச்சிவாயம் அவர்களின் தலைமையில் முழுமையாக நிறைவேற்றுவோம். இந்த பெஸ்டை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவோம் என்று வாக்கு கொடுக்கின்றேன். Special thanks to our Honorable Union Minister of Home Affairs and Minister of Cooperation, Government of India, Sri Amit Shah ji, for such an enriching and informative speech. For sure, Puducherry will be benefited from your vision. Thank you so much for this enriching speech. I request everyone to be seated. To all the honorable dignitaries on the stage, I request you to take up the auditorium to witness the cultural program. The Eastern Zonal Cultural Center, Kolkata, and South Zone Cultural Center, Tanjore, under the Ministry of Culture, Government of India, under the aegis of 𝐷𝐢𝐬 𝐷𝐸𝐻 Mahotsav, here to pay homage to both the personalities, drawing attention to the common thread of patriotism and awareness of a unique cultural ethos between their works, which continue to have a relevance for generation to come. I request everyone to have a seat for yourself. Dear ladies and gentlemen, the first presentation is to be performed by the singers from Dr. Sudharaja Sargam Choir from Chennai. They are here to present the patriotic songs of Mahakavi Subramanya Bharatiyar, and that is going to be relishing to all our ears. I request everyone to put your hands together and let's have the singers on the stage. Or Bharata Kalagoliyoda avangala நம்ம ஸ்டேஜுக்கு அழைக்கலாம். Thank you so much. கொழும் கொழில் பசுமை
The next song that we are going to present is about Goddess Devi. It speaks about the power and courage of Goddess Shakti. Dear ladies and gentlemen, the next presentation is Bande Mahapurush Sri Aurobindoshya Charanarabinde. It's all about the life of Maharishi Sri Aurobindo. As we all know, he attained a spiritual containment at Puducherry, a tribute to Sri Aurobindo's life through the dance theatre featuring the traditional Bangla patriotic songs as well as hymns from Upanishads performed by the students from Abantipur Om Foundation of Kolkata, choreographed by Shamal Malik. When mind is still, then truth gets her chance to be heard in the purity of silence.
revolutionary, philosopher, Maharishi and yogi, Sri Aurobindo remains one of the brightest minds India has ever had. Sri Aurobindo was born in Calcutta on August 15, 1872. The mother was born in Paris on February 21, 1878 as Mira Alfasa. She would become Sri Aurobindo's spiritual collaborator. দিকে দিকে রোমাঞ্চ লাগে মর্ত ধুলির ঘাসে ঘাসে ওই মহামানব আসে ওই মহামানব আসে সুরলোকে বেজে ওঠে শঙ্খ নরলোকে বাজে জয়ডঙ্ক এলো মহাজন্মের লগ্ন আজি আমার প্রিয় দুর্গত রণযত ধূলিতলে হয়ে গেল ভগ্ন উদয় শিখরে জাগে মা ভই নবজীবনের আশ্বাসে জয় 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 রে মানব অভ্যুদয় মন্ত্রী উঠিল মহাকাশে ওই মহামানব আসে ওই মহামানব আসে। After a primary education at Loreto Convent, Darjeeling, Sri Aurobindo left India for England in 1879 with his parents and 2 elder brothers. He spent 5 years in Manchester, then went to St. Paul's School in London and thereafter to King's College, Cambridge. In 1892, he passed the Indian Civil Services examination and after 2 years of probation was disqualified for failing to appear for a riding test. By this time, the Western world, which was full of materialism and racial chauvinism, seemed meaningless to him and he decided to return to India. আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া বুকের মাঝে বিশ্ব লোকের পাবি ছাড়া আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া বুকের মাঝে বিশ্ব লোকের পাবি ছাড়া আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া যে বিপুল ঢেউ লেগেছে তোর মাঝেতে উঠুক নেচে নেচে এই যে বিপুল ঢেউ লেগেছে তোর মাঝেতে উঠুক নেচে নেচে সকল পরাণ দিক
না নাড়া, বাইরে দাঁড়া, বাইরে দাঁড়া, আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া। বুকের মাঝে বিশ্ব লোকের পাবি সাড়া, আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া। ভ্রমরে নীলিমায় আসন লয়ে, অরুণ আলোর স্বর্ণ রেণু মাখা হয়ে, বসনা ভ্রমরে নীলিমায় আসন লয়ে। যেখানেতে অগাধ ছুটি মেল শেখা তোর ডানা দুটি দুটি, যেখানেতে অগাধ ছুটি মেল শেখা তোর ডানা দুটি দুটি। সবার মাঝে পাবি ছাড়া, বাইরে দাঁড়া, বাইরে দাঁড়া, আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া। বুকের মাঝে বিশ্ব লোকের পাবি সাড়া, আপন হতে বাহির হয়ে বাইরে দাঁড়া। On his return to India, Sri Aurobindo joined the state service of Maharaja Sayaji-Rao Gaikwad III of Baroda. In 1897, he joined Baroda College and was elevated to the position of vice principal in 1905. In 1906, Bipin Chandra Pal launched the English daily Vande Mataram, and Sri Aurobindo soon became its editor. He began his revolutionary activities by writing articles on freedom and revolution. On August 15, 1906, he joined the Bengal National College as its principal.
In 1906, Sri Aurobindo actively joined the Indian National Congress. In 1907, at the Surat session of the Congress, Sri Aurobindo broke away from the moderates. This was an important juncture of his political and spiritual life. In January 1908, Sri Aurobindo met the Maharashtrian yogi Vishnu Bhaskar Lele and experienced the Brahman consciousness. In May the same year, he was arrested in the Alipur bomb case and spent a year in jail. It was during this solitary confinement that the inner spiritual life and realization, which had continuously been increasing, took him up entirely. Sinnandu vishve amritasya putraha 𝐲𝐢𝐬 divyani tasto vedahametam purusham mahantam Adityavarnam Tamasarvarasta Tvameva viditva Gadimrindu mete Nanya bandha vidyate ayanaya Nanya pantha vidyate ayanaya Nanya pantha vidyate ayanaya. After his release from jail, Sri Aurobindo preached the concept of Indian nationalism and the spiritual foundation of India. He was charged with sedition for an article in the English weekly Karma Yogin. In 1910, he abruptly left Calcutta for the satellite French town of Chandannagar. Within a month, he left for Puducherry, a tiny French settlement on the southern shores of the Bay of Bengal. In 1914, he had his first meeting with the mother, then still Mira Alfasa. From 1926, Sri Aurobindo gradually withdrew from public view to concentrate on his spiritual journey. On December 5th, 1950, Sri Aurobindo left his body. For 10 years, he had worked to free India from the clutches of an alien rule. For 40 years thereafter, he labored to free the earth from the clutches of a dying age. The mother continued his work till she left the world in 1973. In the words of Rishi Aurobindo, this world is not created by a blind force of nature. Even in the inconscient, the presence of the Supreme Truth is at work. There is a seeing power behind it, which acts infallibly, and the steps of the ignorance itself is guided even when they seem to stumble.